எஸ்கே உடைய 25வது படமா நேத்துக்கே பலாசத்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இந்த படம் எப்படிப்பட்ட படமா அமைஞ்சிருக்கு? தளபதி அவர்களுக்கு கண்ணுக்குள் நிலவு படம் மாதிரி, தனுஷ் அவர்களுக்கு விஐபி படம் மாதிரி, ஏகே அவர்களுக்கு அமர்கலம் திரைப்படம் மாதிரி, எஸ்கேக்கு இந்த 25வது படம் பராசக்தி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த பராசக்தி படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1960ஸ்ல நடந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் அதை பேஸ் பண்ணி இவங்க ஃபிக்ஷனலா ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணி இந்த கதையை பார்த்து ரெடி பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த கதை எடுத்து பண்ணதுக்கு சுதா குங்கருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிதாங்க ஆகணும். அதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் இந்த கதை எடுத்து பண்ணதுக்கு. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் சுதா குங்கருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வந்து சொல்லிக்கலாம். அண்ட் அடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கேரக்டர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா படத்துடைய ஹீரோவான எஸ்கே. சோ அவருடைய கரியர்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அது அமரன் படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணுங்க. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. என்னதான் அமரன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் இந்த படத்துக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா கொடுத்திருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவரோட எஃபர்ட்டை இந்த படத்துல போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து படத்தோட வில்லனான ரவி மோகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்துல நேரடி வில்லனா நடிக்கிறாரு. சோ அவருடைய கேரக்டர் ஆக்கா இருக்கட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா தான் இருந்தது. ஆனா அந்த கேரக்டருக்கு ரவி மோகனா தான் போட்டிருக்கணுமா அப்படிங்கிற கேள்வியுமே வருது. அதுல பார்த்தோன்னா ஒரு ஹீரோவை வில்லன் ஆக்கி போட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் ஆக்கா இருக்கணும் இல்லையா? இவர் வந்து பார்த்தோன்னா படத்துல ஒரு நார்மலான வில்லனா தான் வராரு. எப்பவுமே படத்துல ஒரு கொடூரமான வில்லனா இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி வில்லனா தான் வராரு. அண்ட் அதுக்கு இன்னுமே தெரிஞ்ச ஒரு நல்ல வில்லன் ஆர்டிஸ்டா போட்டிருந்தா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ரவி மோகன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே கொடுத்திருக்காரு. அண்ட் அடுத்து அதர்வா கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஆனா அவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே தரமா இருந்துச்சுங்க. ஸ்டூடெண்ட் ராஜேந்திரோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தோன்னா அதர்வாட்ட இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் ராஜேந்திரோட ரெஃபரன்ஸை அதர்வா கேரக்டர் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்து ஹீரோயினான ஸ்டீலிலா உள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா தான் இருந்தது. அண்ட் அவங்கள தாண்டி மத்த படத்தை நினைச்சுக்கிற எல்லாத்தோட கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா தான் இருந்தது. அண்ட் அடுத்து இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு திரைக்கதை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன விதம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. எஸ்கேவோட இன்ட்ரோல இருந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட், லவ் போர்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லேக் தான் அடிச்சது. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் அதுக்கப்புறம் படத்தோட இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஏகப்பட்ட லேக் ஆன மூமெண்ட்ஸ் கண்டிப்பாவே இருந்துச்சு. சோ படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் லேக் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது. சோ ஓவரால் பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து நீட்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து மியூசிக் ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் உடைய 100வது திரைப்படம் இது. அவருடைய ஒர்க் படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ பிஜிஎம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமா பண்ணியிருக்காரு. அண்ட் சாங்ஸுமே பார்த்தீங்கன்னா படத்தோட வரும்போது கேட்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அண்ட் அடுத்து இந்த பராசக்தி படத்துடைய பிளஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் இந்த படத்துடைய இன்டர்வல் போர்ஷனை கண்டிப்பா சொல்லி ஆகணும். சோ இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய இன்டர்வல் பிளாக் வந்து பாஷா மூமெண்ட்டுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ பாஷா அளவுக்கு இல்லைனாலும் இந்த படத்துடைய இன்டர்வல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு. தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். அண்ட் அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கேரக்டர் செலக்ஷன். சோ ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த படம் புறநானூறு அப்படிங்கிற டைட்டில்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டது. அதுல சூர்யா, துல்கர் சல்மான், நஸ்ரியா இவங்களும் நடிக்க வேண்டியது. ஆனா அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆனதுனால இப்போ வந்து இந்த படம் பராசக்தி படமா வந்திருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் செலக்ஷன் பண்ணது சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அதை சொல்லலாம். அண்ட் அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சில கேமியோ சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஆக்டர் ராணா தகுபதி, பேசு ஜோசப் இவங்களா படத்துல கேமியா பண்ணிருக்காங்க. சோ அவங்களுடைய கேமியா பர்சன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. அண்ட் அடுத்த பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆர்ட் ஒர்க்குங்க. ஆர்ட் ஒர்க், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே பாத்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. அப்படியே நம்மள அந்த 1960ஸ்க்கே கூட்டு போற மாதிரி ஆர்ட் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் அடுத்து இந்த பராசக்தி படத்துடைய மைனஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் இந்த படத்துல இருந்த லவ் போர்ஷன்ஸ் தாங்க. சோ படத்துக்கு இந்த லவ் போர்ஷன் எல்லாம் தேவையே கிடையாது. சோ படம் வந்து ரொம்ப ராவா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த லவ் போர்ஷன், காமெடி இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். அண்ட் அடுத்து படத்துடைய மிகப்பெரிய மைனஸா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துடைய எமோஷனல் கனெக்ட். ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எமோஷனலா சுத்தமா கனெக்டே ஆகல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த படத்துல அதர்வா அண்ட் எஸ்கே இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸா வராங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த பாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இவங்க காமிக்கல. சோ ஒரு கட்டத்துல அதர்வா வந்து பாத்தீங்கன்னா இறந்துருவாரு. சோ அவர் இறக்கும் போது நம்மளுக்கே ஒரு அழுக வரணும் இல்லையா? அண்ட் அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்கணும், படத்துடைய ஆரம்பத்திலே இவங்க ரெண்டு பேர்த்தோடைய அந்த பாண்டிங் வந்து சூப்பரா காமிச்சிருந்திருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ் போர்ஷன்ஸ் வச்சுட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த லவ் போர்ஷன் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குமான அந்த பாண்டிங் வந்து சூப்பரா காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது சூப்பராகவே ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்கிற மாதிரி காட்டப்படுது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு நரம்பு புடைச்சு சண்டைக்கு போகணும் இல்லையா? அந்த அளவுக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது ஆயிருக்கணும். அதுக்கான சீன்ஸ் இப்ப படத்துல பாத்தீங்கன்னா பெருசா இல்ல. இப்ப ஹிந்தி திணிப்பு வந்திருந்தா என்ன இருக்கும் அப்படிங்கிற
காமிக்கிற சீன்ஸ் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் இன்னுமே நல்லா காமிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. சோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கரெக்டா காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே எமோஷனலா சூப்பரா வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா அதுதான் பார்த்தா படத்துக்கு மிகப்பெரிய மைனஸா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சோ ஓவரால் இந்த பராசக்தி படம் எப்படி ப்ரோ அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இந்த எமோஷனல் கனெக்ட் லவ் போர்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். இப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒர்த்தான திரைப்படமா அமைஞ்சிருக்கும். ஆனா இப்ப இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்சபிள் பிலிமா தான் அமைஞ்சிருக்கு. சோ இப்ப இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அதாவது ஜென்சிக்கு இந்த படம் எப்படி கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியலங்க. அதாவது இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுட்டு போறவங்களுக்கு இந்த படம் நல்லா கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தெரியாதவங்களுக்கு இந்த ஜென்சி ஆடியன்ஸ்க்கு எப்படி இந்த படம் கனெக்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த பராசக்தி படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. நீங்க இந்த பராசக்தி படம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சாரிங்க, இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். அதாவது எஸ்கேக்கு இந்த படம் 25வது படம் இல்லையா? சோ 25வது படம் இருக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஒரு ஹிட் திரைப்படமா கண்டிப்பா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையுமே கமெண்ட்ல சொல்லிருங்க.